வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அணு ஆயுத உருவாக்கலை கைவிட்டால் மட்டுமே போர் நிறுத்தம். ஆஸ்திரேலியா கனடா திட்டவட்டம். அஜர்பைஜான் விமான நிலையத்தில் விழுந்த ஈரானிய ஏவுகணைகள். ஈரானின் மிலேச்சத்தனமான தாக்குதல்கள். வளைகுடாவுக்கு விரையும் இத்தாலிய வான் பாதுகாப்பு படை. தீப்பிடித்து எரியும் அமெரிக்க கப்பல். ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ரஷ்யா மீது ஜெர்மனி உளவுத்துறை குற்றச்சாட்டு. இலங்கை கடற்பரப்பில் தாக்கப்பட்ட கப்பல். கடும் விளைவுகள் உண்டு, பகிரங்கமாக எச்சரிக்கும் ஈரான். சவுதி அரேபியா ஓமான் விமான நிலையங்களில் சிக்கி தவிக்கும் 131 இலங்கையர்கள். அமெரிக்காவின் டோர்பிடோவுக்கு இலக்கான ஈரானியர்கள் இலங்கைக்கு வந்த உத்தியோகபூர்வ நிறுத்தம். கத்தார் நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதல். போர் பதற்றத்துக்கு இடையே ராணுவத்துக்கு செலவிடும் தொகையை உயர்த்தியது சீனா. போர் கப்பல்களை தாக்கும் ஏவுகணைகளை பரிசோதித்த கிம் ஜாங் உன். மத்திய கிழக்கில் பதற்றம். வளைகுடா நாடுகளுக்கான சரக்கு முன்பதிவுகளை நிறுத்தியது மெர்ஸ்க் நிறுவனம். யாரும் வெளியே வர வேண்டாம். கட்டாரில் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுப்பு. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி உயிருடன். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை இழக்கும் வரை போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என ஆஸ்திரேலியா மற்றும் கனடிய பிரதமர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் மற்றும் கனடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோர் கன்பராவில் கூட்டாக செய்திகளை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை முழுமையாக இழக்கும் வரை முறையான போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்த முடியாது. தற்போது போர் வியாபித்து வருவதை நாம் காண்கின்றோம். பொதுமக்கள் மற்றும் பொது கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இவை போர் நிறுத்தத்துக்கு அவசியமான நிபந்தனைகளாகும் என ஆஸ்திரேலியா மற்றும் கனடிய பிரதமர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் கனடா இரு நாடுகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் காசம் கரிபாபாதே அஜர்பைஜான் மீதான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதாக வெளியான தகவலை மறுத்துள்ளார். முன்னதாக ஈரானிய ட்ரோன்கள் 2 நெக்சிவென் பிரதேசத்தை தாக்கியதாகவும் அதில் ஒரு விமான நிலைய கட்டிடம் அடங்கும் என்றும் கூறியுள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு அஜர்பைஜான் குடியரசை குறிவைக்கவில்லை என்று ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்களில் அவர் கூறியுள்ளார். நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளை குறிவைக்கவில்லை. ஈரானின் கொள்கை அதன் எதிரிகளின் இராணுவ தளங்களை தாக்குவது மட்டுமே என்று அவர் கூறினார். இரு நாடுகளின் பகிரப்பட்ட எல்லைக்கு அருகில் அஜர்பைஜான் விமான நிலையத்தை ஈரானிய ட்ரோன் தாக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து காக்சாவில் உள்ள ஒரு மாநிலத்தையும் ஈரான் குறிவைத்து இதுவே முதல் முறையாகும். ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள அஜர்பைஜான் எக்ஸ்கிலேவ் நக்சிவானில் உள்ள விமான நிலைய முனை கட்டிடத்தை ட்ரோன் தாக்கியதாகவும் வளாகத்தின் ஒரு பகுதியை சேதப்படுத்தியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. குறித்த தாக்குதலில் பொதுமக்கள் 2 காயமடைந்ததாகவும் அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையிலேயே ஈரான் நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளை குறிவைக்கவில்லை. ஈரானின் கொள்கை அதன் எதிரிகளின் இராணுவ தளங்களை தாக்குவது மட்டுமே என்றும் நாம் இந்த அஜர்பைஜான் விமான நிலையத்தை தாக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். வளைகுடா நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு உதவியை இத்தாலி அனுப்பும் என்று அந்நாட்டு பிரதமர் மெலோனி அறிவித்துள்ளார். ஈரானிய வான் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு உதவியை இத்தாலி அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி தெரிவித்துள்ளார். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியைப் போலவே இத்தாலியும் வளைகுடா நாடுகளுக்கு குறிப்பாக பாதுகாப்பு துறையிலும் குறிப்பாக வான் பாதுகாப்பு துறையிலும் உதவியை அனுப்ப விரும்புகிறது என்று மெலோனி சுட்டிக்காட்டியுள்ளார். இது அவர்கள் நட்பு நாடுகள் என்பதனால் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான இத்தாலியர்கள் இப்பகுதியில் வசிக்கின்றனர். சுமார் 2000 இத்தாலிய துருப்புக்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளதனாலும் நாங்கள் விரும்பும் பாதுகாக்க வேண்டிய மக்கள் அவர்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். நேற்று காலை வடக்கு வளைகுடாவில் அமெரிக்க கப்பலை தாக்கியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தியில் தெரிவித்துள்ளது. கப்பல் வடக்கு பாரசீக வளைகுடாவில் ஏவுகணையால் தாக்கப்பட்டது என்றும் தற்போது தீப்பிடித்து எரிகிறது என்றும் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வளைகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் குழு கொண்டுள்ளது என்று IRGC கூறியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் இன்னும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஈரானின் கடற்படை கப்பலான ஐரிஸ் டெனா நேற்று அதிகாலை
இலங்கை தெற்கு கடற்பகுதியில் இருந்து 40 நாட்டிகள் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்தபோது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரான் கடற்படை கப்பலை நேற்று முன்தினம் தாக்கியது. இதில் ஈரான் போர்க்கப்பல் பலத்த சேதமடைந்து கடலில் மூழ்க தொடங்கியதுடன் அதிலிருந்த 180 பேரில் தற்போது வரை 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான போரினால் ரஷ்யாவின் பொருளாதாரம் அடைந்துள்ள உண்மையான இழப்புகளை அந்நாட்டு அரசு மூடி மறைப்பதாக ஜெர்மனியின் வெளிநாட்டு உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை விட பற்றாக்குறை மிக அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக 5.65 டிரில்லியன் ரூபில் பற்றாக்குறை என்றும் கூறப்பட்டாலும் உண்மையான பற்றாக்குறை 8.01 டிரில்லியன் ரூபிகளை தாண்டியுள்ளதாகவும் அந்த அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி ஆகியவை ரஷ்யாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் முக்கிய ஏற்றுமதி வருவாயான எண்ணெய் மற்றும் எரிவாயு மூலம் கிடைக்கும் வருமானம் பெருமளவு குறைந்துள்ளது என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தனது ஏகாபத்திய இலக்குகளுக்காக நாட்டின் பொருளாதார எதிர்காலத்தையே பலி கொடுத்து வருவதாகவும் உளவுத்துறை விமர்சித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை கடலில் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான அட்டூழியம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வர்ணித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவிட்டுள்ள அவர் தெரிவித்துள்ளதாவது: ஈரானிய கரையிலிருந்து சுமார் 2000 மைல் தொலைவில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அமெரிக்கா இந்த அட்டூழியத்தை செய்துள்ளது. இந்திய கடற்படையின் விருந்தினராக வந்த 130 மாலுமிகளை சுமந்து சென்ற டெனா போர்க்கப்பல் எந்தவித எச்சரிக்கையுமின்றி தாக்கப்பட்டது. எனது வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா தான் ஏற்படுத்தியுள்ள இந்த முன்னுதாரணத்துக்காக வருங்காலத்தில் கசப்பான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக சவுதி அரேபியா மற்றும் ஓமானில் உள்ள விமான நிலையங்களில் குறைந்தது 131 இலங்கையர்கள் சிக்கி தவிப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையத்தில் 109 இலங்கையர்கள் தற்போது சிக்கி தவிப்பதாகவும் மேலும் 22 பேர் ஓமானில் உள்ள விமான நிலையத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் ஓமானில் உள்ளவர்களில் சிலர் புதன்கிழமை அதிகாலை வந்த ஓமான் ஏர் விமானம் மூலம் ஏற்கனவே இலங்கைக்கு திரும்பியிருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு அருகே இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கியதிலிருந்து தனது மாலுமிகளின் உடல்களை திருப்பி அனுப்புமாறு ஈரான் இலங்கையிடம் கோரியுள்ளது. சம்பவத்திலிருந்து மீட்கப்பட்ட கிட்டத்தட்ட 90 உடல்கள் காலியில் உள்ள கராப்பட்டிய தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார அமைச்சர் கன்சகா விஜயமுனி தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்று ஈரானிய அரசாங்கம் இலங்கை அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கத்தார் நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கத்தாரின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதலை தீவிரமாக இடைமறித்து வருகின்றன. வான்வெளி பாதுகாப்பாக உள்ளது என்றும் உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்தில் கத்தார் படைகளால் இடைமறிக்கப்பட்ட ஈரானுடன் தொடர்புடைய தாக்குதல்களின் ஒரு வடிவத்தை இது பின்பற்றுகிறது. முன்னதாக நேற்று அதிகாலை கத்தார் மாநிலம் மீது 10 ட்ரோன்கள் ஈரானிலிருந்து வரும் 2 குரூஸ் ஏவுகணைகள் தாக்கப்பட்டன. கத்தார் வான் பாதுகாப்பு படைகள் 6 ட்ரோன்கள் மற்றும் 2 ட்ரோன்கள் மற்றும் 2 குரூஸ் ஏவுகணைகளை விமானப்படை இடைமறித்ததுடன் கத்தார் கடற்படை 2 ட்ரோன்களை இடைமறித்ததென்றும் பாதுகாப்பு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா தனது ராணுவத்துக்கு செலவிடும் தொகையை $275 பில்லியன் அதிகரித்துள்ளது. கடந்த பட்ஜெட்டை விட $2.5 பில்லியன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் சபையில் பட்ஜெட்டை அந்நாட்டு பிரதமர் லீ கியாங் தாக்கல் செய்தார். அதில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. அதிகரித்து வரும் போர் பதற்றத்துக்கிடையே சீனா தனது ராணுவத்துக்கு செலவிடும் தொகையை அதிகரித்து இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. போர் தளவாடங்களை நவீனப்படுத்துவது உள்ளிட்ட செலவினங்களுக்காகவும் பட்ஜெட்டில் கூடுதல் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அணுசக்தி போட்டி காரணமாக ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. கடந்த சனிக்கிழமை முதல் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்கும் கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வை செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வடகொரியாவின் நம்போ துறைமுக நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலிலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனையை கிம் மேற்பார்வையிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் கடலிலிருந்து தரைக்கு ஏவுகணை ஏவுவதை கிம் மேற்பார்வையிட்டார் என்றும் மேலும் இந்த சோதனையை புதிய போர்க்கப்பலின் திறன்களில் முக்கிய அங்கமாக மதிப்பிட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு நிலைவரும் போர் சூழல் மற்றும் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு உலகின் முன்னணி கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மெர்ஸ்க் பல வளைகுடா நாடுகளுக்கான சரக்கு முன்பதிவுகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், ஈராக், குவைத், கட்டார், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவின் தம்மாம் மற்றும் ஜுவைல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து சரக்கு முன்பதிவுகளும் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு நிலவும் தற்போதைய அபாயகரமான சூழலை ஆய்வு செய்த பிறகு தங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பு, சரக்குகளின் பாதுகாப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து வலையமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கிலேயே இந்த கடினமான முடிவை எடுத்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டாரில் நாடளாவிய ரீதியில் அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கட்டாரில் உள்ள அதிகாரிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்களுக்கு உயர்ந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டாரின் தலைநகரான தோஹாவில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மத் நிஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று அவர் உயிருடன் இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அஹ்மதி நிஜாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்தன. எனினும் வான்வழி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. வான்வழி தாக்குதல் குறித்து முந்தைய கூற்றுக்களை பொய்யாக்கும் வகையில் அஹ்மதி நெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதே அந்த காணொளி காட்டுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.